ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக வாழைக்காய் யூஸ் பண்ணி ஒரு சில்லி ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாமே ஹோம்மேடாக செஞ்ச மசாலா யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பேன். கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வாழைக்காயை எடுத்து தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதாவது நம்ம சாப்பாடு வடிக்கிற வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதில் போட்டு வச்சிட்டா வந்து சீக்கிரமாக கருக்காது. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி என்னோடய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இது கூட நம்மளோட ஹோம்மேடாக செஞ்ச சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு தென் மிளகாய் தூள் எல்லாமே வந்து ஹோலாக மிக்ஸ் ஆகிருக்கும். தென் மசாலா ஒரு கோட்டிங்காக வந்து கோதுமை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உப்பு எல்லாமே நம்ம ஆல்ரெடி அரைச்ச மசாலாலே இருக்குது. ஸோ நான் எதுவுமே சேர்க்கலை. லைட்டாக தண்ணி இல்லைன்னா தயிர் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா ஊறி வரட்டும். இப்போ சாம்பிளுக்காக ஒன்றை போட்டு நான் ஃப்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பறித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தள்ளிவிட்டோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரியே ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ஹோம்மேட் சில்லி பவுடர் இல்லைன்னா கூட கடையில் கிடைக்கிறத சில்லி பவுடர் யூஸ் பண்ணியும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைக்காயில் செய்யும்போது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இதே போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான வாழைக்காய் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஒரு மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்.